ஐயா படம் விட்டா போதும் வந்திருக்கிறேனே. ஏன்னா படம் நல்லா இல்லைங்கண்ணா, எதுவுமே நல்லா இல்லையே. படம் ஒரு படம்னா ஒரு 2 சீனாவது நல்லா இருக்கணும். ஒரு படமே நல்லா எப்படி பார்க்கறது? உட்காந்து பார்க்க முடியல ஆமாம், நல்லா இல்லை. போர் அடிக்காமல் ஒரு கண்டினியூட்டியே இல்லை. நிறைய கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க, பெருசாக எதுவும் இல்லை. இது மாதிரி கதையே ஒன்றும் இல்லைங்க. அதில் திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் சீன் கூட சொல்ல முடியாது. யாருக்கும் கதையே புரியாது. நல்லா சுமாராக இருக்கு. தூக்கமே வருது சில நேரத்தில். டபுள் ஆக்ஷன் தான் ஃபஸ்ட்டு, அது கொஞ்சம் தான் காட்டுறான் அந்த ஒரு இது. பட்டு அதான் பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் இவன் அக்யூஸ்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு எந்த சீனுமே அதில் இல்லை. சாங்கே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பேட். நல்லா இருக்குங்க சார், சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குங்க சார், நல்லா இருக்கு. பரவாயில்லைங்க, ஏதோ ஒன் டைம் பார்க்கலாம். ஸ்டோரி வைஸ் போர் அடிக்காமல் போகுதுங்களா? நல்லா இருக்கு, ஒன் டைம் பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம். தேங்க்ஸ். படம் ஓகே தான். ஸ்டோரி வைஸ் எப்படி? ஸ்டோரி வைஸ் வந்து ஆவரேஜ் தான். இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாம் ஸ்டோரியெல்லாம். நல்லா இருக்கு சார். போர் அடிக்காமல் போகுது. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. டபுள் ஆக்ஷன் தான். மியூசிக்கில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் சாம் சிஎஸ் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஹீரோயின்லாம் எப்படி? ஹீரோயின் 3 ஹீரோயின் இருக்காங்க, ஆனால் யாருக்கும் பெரிய ரோல் இல்லை. நல்லா இருக்குங்க ப்ரோ. போர் அடிக்காமல் போகுது. போரில் அடிக்கலைங்க, த்ரில்லிங்காக தான் போச்சு. சாங்லாம் எப்படி? சாங் மட்டும் ஒரு சாங் போட்டு இது பண்ணிட்டாங்க, அவனை பிடிங்க. அருண் விஜயோட ஆக்டிங்லாம் எப்படி? செம்மையாக இருந்தது, இந்த டைம் நல்லா இருந்ததுங்க. பார்க்கலாமா சுவஸ் தான். அருண் விஜய் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. டபுள் ஆக்ஷன் ஃபிலிம் டபுள் ஆக்ஷன் ஃபிலிம் தான். சுவாரஸ்யமாக போகுது. போர் அடிக்குதுன்னு அதாவது இன்டர்மிஷனுக்கு ஒரு 10 to 15 minutes முன்னாடி தான் நம்ம ஸ்டோரியே புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ஸ்டோரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. கடைசியில் எண்டிங் வந்து ஒன்றுமே இல்லாமல் முடிச்சிட்டாங்க, சிம்பிளாக முடிச்சிட்டாங்க எண்டிங்கை. என்னது மியூசிக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் அந்த அவங்களோட கேரக்டருக்கு ஓகே தான். படம் பார்க்கலாம், பட் இதை விட இன்னும் ஒர்த்தாக நடித்தா இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது வெறும் ஆக்ஷனு மட்டுமே நம்பக்கூடாது. ஒரு கதையை வந்து இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் இன்னும் நல்லா கேட்டுட்டு இன்னும் நல்லா பெட்டராக பண்ணோம்னா நல்லாயிருக்கும். கதையில் கண்டென்ட்டு கம்மியாக இருக்குது, கண்டென்ட்டு நிறையா வைக்கணும். அதாவது ஒரு திருச்சிற்றம்பலமோ இப்போ பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி நடித்தது ரிப்புல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜெயம் ரவி நடித்தார். அந்த படம்லாம் வந்து கண்டென்ட் நிறையா இருக்கும். இவர் வந்து நல்ல பெரிய மாஸ் ஹீரோ தான், அதாவது சூர்யா விட நல்ல மாஸ் ஹீரோ தான் இவர். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையை செலக்ட் பண்ணி நடிக்கணும். பட் இதெல்லாம் இந்த கதையெல்லாம் கண்டென்ட்லாம் பத்தாது. இது வந்து ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லிடுவாங்க. ஒரு படம்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா பாகுபலிலாம் இருக்குது. பாகுபலிலாம் பார்த்திங்கன்னா இன்னுமே குழந்தைங்க பார்க்குறாங்க. அது அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் மூவிலாம் பண்ண வேண்டாம். பட் ஒரு நல்ல படம் செலக்ட் பண்ணி பண்ணணும். அப்போ தான் ஃபீல்டில் இருக்க முடியும். ஏன்னா விஜய் சார் படம் வந்து பார்த்திங்கன்னா அதான் ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லிட்டேன்ல. அதாவது பாகுபலி நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பாகுபலி அளவுக்கு பணம் செலவு பண்ணிலாம் நடிக்க வைக்க முடியாது. பட் இருக்கிற பட்ஜெட்டை வச்சு ஒரு நல்ல படம் கொடுக்கலாம். இப்போ ரீசெண்டாக ஜெயிலர்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. விஜயாலலாம் வந்து ஒரு ஜெயிலர் மாதிரி ஒரு 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 பயங்கரமான ஸ்கிரிப்ட் நடித்தாலுமே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. பட் அருண் விஜய் நடித்தா ஏற்றுக்குவாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் மாதிரியே வந்து அருண் விஜய் ஒரு படம் பண்ணிட்டாரு, அது மிஷன் சாப்டர். அந்த படமும் நான் போய் பார்த்தேன், அந்த படமும் நல்லா இருந்துச்சு. பட்டு இன்னும் நல்ல கதையாக எடுத்து நடிக்கணும். அதாவது அருண் விஜயோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு அருண் விஜய்க்கு தெரியணும். இப்போ எஸ்டிஆர் இருக்கார், அவர் வந்து ரொம்ப வெயிட் பண்ணி சுமாரான படம் தான் தராரு. பட்டு ஒரு பெரிய ஹீரோன்னா நல்லா வெயிட் பண்ணி ரொம்ப நல்ல படமாக கொடுக்கணும்.